என்னங்க இங்க வந்திருக்கீங்க? வாங்க போலாம். யார் வீடுங்க இது? என் வீடு தாங்க. உங்க வீடா? இங்க எதுக்காகங்க என்ன கூட்டு வந்திருக்கீங்க? இல்லங்க, இதெல்லாம் சரியா வராது. நான் எங்க வீட்டுக்கே போய்க்கிறேன். எனக்காக நீங்க தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம். ஏங்க இதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? என் வீட்டுக்கு தானங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்க வாங்க, நான் சொல்றேன். ஐயோ சொன்னா கேளுங்க. வேண்டாங்க ப்ளீஸ். நான் சொல்றேன்ல, நீங்க வாங்க, என் கூட வாங்க. ஏய், யாரா இந்த பொண்ணு? அம்மா, வெளியில வச்சு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பீங்களாம்மா? பிரியா, நீங்க உள்ள வாங்க. நில்றா. என்ன திடீர்னு ஒரு பொண்ணோட வந்து நிக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அம்மா, இவங்க நம்ம வீட்டுல கொஞ்ச நாளைக்கு தங்க போறாங்க. டேய், வயசு பொண்ணுடா அவ. இவள கூட்டிட்டு வந்து வீட்டுல தங்க வைக்க போறேன்னு சொல்ற? யார் இந்த பொண்ணு? இவ பேர் என்ன? எந்த ஊரு? இது எதுவுமே தெரியல. நீ பாட்டுக்கு கூட்டிட்டு வந்து எதுவுமே சொல்லாம இங்க நம்ம வீட்டுல தங்க வைக்க போறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? அம்மா, எல்லாத்தையுமே இங்க வச்சுதான் சொல்லணுமா? நீ இங்க வச்சு இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் உள்ள வந்தா போதும். அம்மா, இவங்க என் ஃப்ரெண்டுமா. பேரு இவங்க பேரு பிரியாம்மா. பேரை சொல்றதுக்கே இவ்ளோ யோசிக்கிற? நீ பாட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. ஏமா, இவன் தான் கூட்டிட்டு வந்தான்னா நீயும் சரின்னு உன்னோட கிளம்பி வந்துருவியா? இதுக்கு தான் நான் சொன்னேன் இங்கெல்லாம் வரமாட்டேன்னு. என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம், நான் போறேன். பிரியா, நில்லுங்க. அம்மா, அதான் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்ல, இத கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? டேய் கார்த்தி, என்னடா நீ என்ன கோகிலா நீ? என்னமோ அவன் சின்ன பையன் மாதிரி அவன்கிட்ட பேசிட்டு இருக்க. அவன் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர். அவனுக்கு தெரியாத என்ன பண்ணணும்னு. கார்த்தி, நீ கூட்டிட்டு வாடா. நீ வாமா உள்ள. என்னங்க என்ன சொல்லிட்டு நீ இருக்கீங்க? வா சொல்றேன். வாடா. என்னங்க? அதான் உங்க அப்பா சொல்லிட்டார்ல, இன்னும் என்ன? வா போலாம். ஏங்க என்னங்க யோசிக்கிறீங்க? அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. வாங்க. அட வாங்கண்ணா. வாங்க. என்னங்க இது? கார்த்திக், என்னடா அந்த பொண்ணு கையில கட்டு போட்டிருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அது வந்துமா, யமுனா இவங்க மேல சந்தேகப்பட்டு இவங்க கைய கத்தியால கிழிச்சு விட்டுட்டாமா. என்ன சொல்ற இவன்? என்னடா சொல்ற? இத தன்னடா நீ முதல்ல சொல்லிருக்கணும். அம்மா, எங்கம்மா என்ன சொல்ல விட்டீங்க? என்னடா நீ? ஐயோ, இங்க நீ என்னது பாருங்க. பாரு. காட்டுமா. ஐயோ, என்னம்மா? ரொம்ப வலிக்குதாமா? அம்மா, 10 தையல் போட்டிருக்காங்கம்மா. ஐயோ, ஏண்டா பொண்ணாடா அந்த யமுனா? பாவம், சின்ன பொண்ணு கூட பார்க்காம கத்தியால இப்படி கிழிச்சு வச்சிருக்கா. சரிம்மா, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு துணி எல்லாம் மாத்திக்கிட்டு வா. சரி, சீக்கிரம் போ. தேங்க்ஸ். போடா கார்த்தி. சரிங்க. நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. அப்பாடி, நாம நினைச்சபடி எல்லாமே நல்லபடியா நடக்குது. ரங்கநாயகம் சொன்ன மாதிரி பிரியாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாச்சு. அது போதுங்க. இந்த நேரத்துல யாரு? அம்மா, ஒரு காஃபிமா. இப்ப இங்க வந்திருக்கீங்க? திரும்ப என்ன பிரச்சனை பண்றதுக்கா? டேய்,
நீ மட்டும் என் பையன் மேல கையை வச்சு பாரு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னங்க, போலீஸ் போன் பண்ணுங்க. ரவுடித்தனம் பண்றான்னு சொல்லி இவனை உள்ள போட்டுடலாம். அத்தை, நாங்க சண்டை போடுறதுக்காக வரல, பொறுமையா பேசதான் நாங்க வந்திருக்கோம். நீ பேசின வரைக்கும் எல்லாம் போதும், வெளியில போ முதல்ல. உங்க கூட இப்ப யார் பேச வந்தது? கார்த்திக் சார், நாங்க பேச வந்தது உங்ககிட்ட. வாங்க, தள்ளுங்க. ஏய், என்ன இது நான் சொல்லிட்டே இருக்கோம். ஏய், இல்ல ஏய் சொல்லிட்டே என்ன இருக்க. இதெல்லாம்? நில்லுங்க. இல்லங்க, சொல்லாம வீட்டுக்குள்ள வரீங்க. உங்களதான். ஏய் ஏய், என்ன? இப்பதான் எல்லாம் கூடி வந்திருக்கு. இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு பேச வந்திருக்காங்கன்னே தெரியலையே. சார், நீங்க என் மேல கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரே ஒரு நிமிஷம், நாங்க 2 பேரும் சொல்றத கேளுங்க. நீ எதுவுமே சொல்ல வேணாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன கார்த்திக் சார், வெற்றி இவ்வளவு தூரம் இறங்கி வரான், கொஞ்சம் கூட நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சார், ஒரே ஒரு நிமிஷம் நாங்க சொல்றத மட்டும் கேளுங்க. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஹாஸ்பிட்டல்ல வச்சு இதே மாதிரி நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையே வந்திருக்காது சார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்புங்க. சார், உங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சார். ஏமாத்துறாங்களா? யார் என்ன ஏமாத்துறா? பிரியான ஒருத்தி திடீர்னு இப்போ உங்க கூடயே இருக்கால, அவதான் சார் உங்களுக்கு ஏமாத்துறது. முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. இப்படி நேரடியாவே வந்து பேசிட்டாலே. சரி, எதை வச்சு பிரியா என்ன ஏமாத்துறான்னு சொல்றீங்க? சார், கையில கட்டு போட்டிருக்கான்னு ஹாஸ்பிட்டல்ல போய் அவளை பார்த்துட்டு வந்தீங்கல்ல, அது எல்லாமே டிராமா சார். டிராமாவா? ஆமா சார், அவ கையில யாரும் கிழிக்கவே இல்லை. அவளா போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டு போட்டுக்கிட்டு 10 தையல் போட்டதா ஃப்ராட் தானே பண்ணிட்டு இருக்கா சார். இத உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் இங்க வந்தோம் சார். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியும் தெரியும் சார், உங்க நல்லதுக்காக தான் நாங்க சொல்றோம் சார். இன்னியோட அவளை தலை முழுகிடுங்க. அவ 1 நம்பர் ஃப்ராடு சார். அவளை மட்டும் நீங்க இன்னொரு தடவை பார்த்தா, பார்த்த இடத்துல அவளை 4 ஆற விடுங்க சார். தானா எல்லாத்தையுமே ஒத்துக்குவா. கார்த்திக், ஏய், நீ இங்கே வந்துட்டியா? ஆ? ஏய், இல்ல. என்ன சக்தி இவ? என்ன அடிக்க போறியா? அவனுக்கு வேற என்ன தெரியும்? அது மட்டும் தான் தெரியும். நீ எங்க பொறுமையை சோதிச்சு பார்க்காத, மரியாதை வெளியில போடா. ஐயோ, எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நாங்க தான் அடிதடிக்கு வரலன்னு முன்னாடியே தெளிவா சொல்லிட்டோம்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லி சொல்லி வெற்றியை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க? சார், இவள நம்பாதீங்க சார், இவ சரியான ஃப்ராடு. வெற்றி, பிரியா என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அப்போ நாங்க சொல்றத நீங்க நம்பலையா? அவ ஃப்ரெண்டுனா நாங்க யார் சார்? அது நீங்க எல்லாரும் நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. ஃப்ரெண்டாடி நீ? ஃப்ரெண்டா நீ? ஃப்ராடு ஃப்ராடு. வெற்றி, யார் இவங்கலாம்? ஏன் பார்த்து ஃப்ராடு ஃப்ராடுன்னு சொல்றாங்க? ஏய், அப்படியே நான் ஆரஞ்சுன்னு வெச்சுக்கோ. வெற்றி பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப நீயும் கை வைக்க போறியா சக்தி? சார், இந்த பேச்ச வேண்டாம் சார். இப்போ இங்க வச்சே உங்க கண்ணு முன்னாடியே இவ்வளவு ஃப்ராடுன்னு நான் நிரூபிக்கிறேன். ஏய், இங்க வாடி. வா வா. இது என்னடி கட்டு? யமுனா என் கையை கிழிச்சு விட்டுட்டா. 10 தையல் போட்டிருக்காங்க. ஓ, 10 தையலா சக்தி? 10 தையல்? போய் மட்டும் சொல்லாத. நிஜமா தான் சொல்றேன். கார்த்திக் சார், இப்போ நான் நிரூபிக்கிறேன் இது பொய்ன்னு. ஏய், வேண்டாம். விடுறி. ஏய், வலிக்குது. நடிக்காத. வாயை மூடிக்கிட்டு நில்லு. ஏங்க, சக்தி, அவளே வழியில துடிச்சிட்டு இருக்கால, அவளை ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏய், சக்தி என்ன பண்ற அவள? என்னங்க?
இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? கார்த்திக் சார் நீங்க சும்மா இருங்க. சக்தி நீ பெரிய சக்தி. நீங்களே பாப்பீங்க சார். உள்ள ஒரு தையல் கூட இருக்காது, சின்ன காயம் கூட இருக்காது. அப்ப தெரியும் உங்களுக்கு இவன் எப்படிப்பட்டவனு. என்னங்க இங்க பாருங்க. வேண்டாம், வலிக்குது ப்ளீஸ். ஏன் உன் சாயல் வெளுக்க போகுதுன்னு பயமா இருக்கோ? ஐயோ எனக்கு கை வலிக்குது, ப்ளீஸ் விட்டுருங்க, கை வலிக்குது. சக்தி ஏய் பாவம், இல்லாத தையல் எப்படி தெரியும்? வலிக்குது. ராட்சசி ராட்சசி தாண்டி நீ. பொன்னாடி நீ எல்லாம். உன் அக்கா கையை கிழிச்சு விட்டா, நீ இப்போ போட்ட கட்ட பிரிச்சு விட்டுருக்க. வலியில அந்த பொண்ணு எப்படி துடிக்கிறா பாரு. கார்த்திக் என்னடா இதெல்லாம்? ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதையா வெளியே போங்க. வெளில போங்கன்னு சொல்றேன்ல. உங்க அக்கா பண்ண வேலைக்கு இவ மட்டும் உன் அக்கா மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வெச்சுக்கோ, உங்க அக்கா ஜெயிலுக்குள்ள தாண்டி இருக்கணும். ஏய் அத பண்ணாம விட்டது உனக்கு தப்பா போச்சு. அதான் என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணும் ஓவரா பேசல. வெற்றி வா போலாம். இப்ப பேசினா சரியா வராது. இல்ல சக்தி ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன்ல, நான் சொல்றது கேளு. வா கிளம்புங்க. பாத்தியா? உட்காருங்க பிரியா. உட்காருமா. அம்மா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்து பாத்துக்கப்பா, வாங்க. நான் போய் மருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. பாத்துக்கோங்க. என்னன்னு பாரு. வலிக்குதாங்க? என்ன பாரு, பாரு என்னன்னு பாரு. ஏய் விடுன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் யோசிக்கலாம் வெற்றி, அவசரப்படாத. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க பாரு, நீ சொல்றத இவ்வளவு நாளா கேட்டேன்ல, போதும். இனிமே நான் சொல்றத கேளு. இப்ப என்னடா பண்ண போற? போய் நாலு அரை விட்டான்னு வச்சுக்கோயேன், எல்லாத்தையும் அவளே ஒத்துப்பா. ஆமா, நான் பூஜாக்கு ஃப்ரெண்டு, புஷ்பாக்கு சொந்தக்காரி, நான் நடிக்கதான் வந்திருக்கேன்னு தான் வாயாலே புட்டு புட்டு வச்சிருப்பா. இந்த வீட்டை விட்டு ஓடிடுவா சக்தி. அதோட இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி இருக்கலாம். இந்த மாதிரி உண்மையை நிரூபிக்கிறேன், ஆதாரத்தை காட்டுறேன்னு சுத்திக்கிட்டு இருந்தா எழுதி வச்சுக்கோ, எதுவுமே நடக்காது. என் வழிதான் அவளுக்கெல்லாம் சரிப்பட்டு வரும். ஐயோ வெற்றி, கொஞ்ச நேரம் கம்மன் இருக்கியா? ஏண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? பார்த்தேல அவள கைய நிஜமாலுமே கிழிச்சு விட்டுருக்காடி. சத்தியமா சொல்றேன், யமுனா அதை கிழிச்சு விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் அக்கா பத்தி எனக்கு தெரியாதா? நிச்சயம் யமுனாக்கா அப்படி எல்லாம் செய்யல. இன்னும் என்ன, கார்த்திக் சாரையும் அடிச்சாச்சு, அவங்க அப்பாவையும் அடிச்சாச்சு, இவ்வளவு மட்டும் இதுக்கு விட்டு வைக்கணும்? ஏண்டா எப்ப பார்த்தாலும் அடிதடின்னு போற? ஏண்டா நடிப்புக்காக ஒருத்தி கையை இவ்வளவு தூரம் கிழிச்சு விட்டுருக்கான்னா அவ லேஸ்பட்ட ஆள் கிடையாது. இப்ப இவ கார்த்திக் சார் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். இவளை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படித்தான் டீல் பண்ணணும் வெற்றி. நீ கொஞ்சமாவது யோசிடா. இதுல வேற ஏதோ பிளான் இருக்கு. இப்ப போய் நீ இவ மேல கை வச்சன்னு வச்சுக்கோயேன், என்ன நடக்கும்? கோகிலாத்த கண்டிப்பா இவ்வளவு வச்சே யமுனாக்கா மேல கேஸ் கொடுக்க வைப்பாங்க. அதுக்குதான் நம்ம முன்னாடியே 2 தடவை போலீஸ்னு சொன்னாங்க. அது நீ கவனிச்சியா? இதெல்லாம் எதுக்கு நீ நினைக்கிற? உன்னை டெம்ப் பண்ணதான். நீயும் இவங்க நினைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டனா கண்டிப்பா பிரியா கேஸ் கொடுப்பா. யமுனாக்கா உள்ள போயிடுவாங்க. அதான் உனக்கு வேணுமா? அவங்க ஜெயிக்கணுங்கிறதுதான் உன்னோட ஆசையா? சரி, அப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? பிரியாவுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும் வெற்றி. ஏய் எனக்கு புரியலடி. ஏன் பிரியா கேஸ் கொடுக்கற வரைக்கும் நாம வெயிட் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி நாம போய் கேஸ் கொடுத்தா? லூசாடி நீ. இவ மேல கேஸ் கொடுத்த என்ன ஆக போகுது? இவளே பணத்துக்காக நடிக்க வந்திருக்கா. இவளை தூக்கி உள்ள வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? இன்னொருத்தி நடிக்க வர மாட்டாளா? இவங்க கிட்ட இல்லாத பணமா என்ன? 1000 பேரை நடிக்க கூட்டிட்டு வருவாங்கடி. என்ன நீ பைத்தியக்காரத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்க? நம்ம கேஸ் கொடுக்க போறது பிரியா மேல இல்ல. அப்புறம் யார் மேல? கார்த்திக் சார் மேல. வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம் சார். இது வெற்றிக்கு இல்லாத ஹெல்ப்பா? சொல்லுங்க.
சார், எங்க அக்கா யமுனாவை அவங்க ஹஸ்பண்ட் கார்த்திக் சார் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எங்களை பிடிக்காதவங்க ஒரு பிளான் பண்றாங்க சார். நாங்க என்ன பண்ணாலும் அவங்க பதிலுக்கு ஏதாவது பண்ணி பிரச்சனையை பெருசாக்கி விட்டுடுறாங்க சார். ஓ, இப்படிலாம் வேற பண்றாங்களா? அவங்க அக்கா ஹஸ்பண்ட கூப்பிட்டு இதான் விஷயம்னு சொல்லிட வேண்டியதானே? ஆனா நாங்க சொன்னா அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. நாங்க சொல்ல போறப்பெல்லாம் ஏதோ ஒண்ணு நடந்து அவரு எங்க மேல கோவமாகிக்கிட்டே போறாரு சார். சொல்ல போனா சின்ன விஷயமா ஆரம்பிச்சது சார். ஆனா இப்ப அவரு எங்க அக்காவே வேண்டாம், வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு வந்து நிக்குது சார். அதுல சில தப்புகள் எங்க மேல இருக்குதான். ஆனா அது எதுவுமே நாங்களா பண்ண தப்பு கிடையாது. மத்தவங்க எங்களை பண்ண வச்ச தப்பு சார். பெரிய சதி திட்டமே போட்டிருக்காங்க போல இருக்குது. ஆமா சார், சதி திட்டமே தான். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள் சார். நீங்க கார்த்திக் சாரை வர சொல்லிடணும். இங்க வந்து நீங்க அவர்கிட்ட பொறுமையா எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும் சார். நாங்களும் கூட இருக்கோம் சார். நாங்களும் அவர்கிட்ட சொல்றோம் சார். அத இங்க கூட்டிட்டு வந்து தான் சொல்லணுமா? வேற வழி இல்லை சார். வேற எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் வந்துடுறாங்க. இங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. நாங்க நிம்மதியா அவர்கிட்ட பேச முடியும். அவரும் காது கொடுத்து கேட்பாரு. அதுக்காக தான் சார். எங்க அக்கா ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல மாதிரி சார். அது சொன்னா புரிஞ்சுப்பாரு. அவர் கூட நல்லவ மாதிரி சுத்துற பொண்ணு ஒரு பிளானோட வந்திருக்கான்னு அவருக்கு புரிய வச்சுட்டா போதும் சார். அப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் சார். சார், இந்த பிரச்சனையில எங்க அக்கா சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டா சார். ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க சார். ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னு சொல்றீங்க, அதனால நான் ஹெல்ப் பண்றேன். இப்பவே அவரை கூட்டிட்டு வர சொல்றேன். ஆனா சார், கேஸ் எதுவும் போட வேண்டாம் சார். நீங்க ஃப்ரெண்ட்லியா அவர்கிட்ட பேசினாலே போதும் சார். வெற்றிக்காக இது கூட பண்ண மாட்டேனாமா? யோ செந்தில் சார், இங்க வாயா. சார், இவங்க கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு இவங்க சொல்ற ஆள்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். உங்களுக்கு தெரியலண்ணே, நம்ம கார்த்திக் சார் வீடு தான். சரிங்க சார். அண்ணே, அப்புறம் நாங்க வந்திருக்கோன்னு அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. சொல்லுங்க. அம்மா, தம்பி ஸ்டேஷன் வந்திருக்கு. என்னது? வெற்றியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமாம்மா, உங்க மருமகளோட தான் வந்திருக்காரு. என்ன விஷயம்? யாரோ கார்த்தின்னு ஒருத்தர் இருக்காரமே, அவர் சம்சாரம் யமுனாவை பாடா படுத்துறாராம். அவருக்கு இப்போ வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்குதான். அந்த விஷயமே பேச வந்திருக்காங்கம்மா. இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. அங்கதான் போலான்னு இருக்கேன். அந்த விஷயமா? கார்த்திக்கு நம்ம பையனுக்கு சகலதான். ஓ, அப்படியாம்மா? தம்பி ரொம்ப கோவமா இருக்குதுமா. இருக்காதா பின்ன? ஏங்க, எனக்கே அவ்வளவு கோவம் வருது. பாவங்க அந்த பொண்ணு, ரொம்ப அப்பாவி. எனக்கு வேண்டிய பொண்ணுதான், அவளுக்கே இப்படி நடக்குதா? அதான். சரி, நீங்க ஒண்ணு பண்றீங்களா? சொல்லுங்கம்மா. கார்த்திக்க மட்டும் கூட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை தீராது. ஏன்னா இதுல பிரச்சனையே கார்த்திக்கோட அம்மா அப்பா தான். நீங்க அவங்க அம்மா அப்பா கார்த்திக் எல்லாரையும் தூக்கி உள்ள வைங்க. அப்புறம் சொன்னீங்களே அந்த இன்னொரு பொண்ணு கூட ஏதோ கார்த்திக்கு தொடர்பு இருக்குன்னு, அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. எல்லாரும் வந்து ஒரு 2 நாள் உள்ள இருக்கட்டும். அப்பதான் அவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். நான் பாத்துக்கிறேம்மா. அப்புறம் இத நான் சொன்னேன்னு எதுவும் சொல்லிக்க வேண்டாம். ஏன்னா இது எங்க சம்பந்தி வீட்டு பிரச்சனை. நான் நேரடியா இதுல தலையிட்டா நல்லா இருக்காது. புரியுதுமா, புரியுதுமா. நினைச்சேன் சக்தி இப்படி ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சேன். அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா பாத்தியா? பயங்கரமான ஆளுதான் அத்த இந்த சக்தி. எப்படியாவது இந்த விஷயத்தை உடைக்கிறதுல எவ்வளவு சீரியஸா இருக்கா பாத்தீங்களா? என்ன சும்மா விட்டுருவாளா?
இன்னும் இதுல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு சக்திக்கு தெரியல. சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி சொல்லுவாங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு.